Hello students, 10th English public examsல கேட்கக்கூடிய அந்த 50 marksல வரக்கூடிய 5 mark questions, 8 mark questions very important இந்த வீடியோல பார்க்க போறோம். 10th இங்கிலீஷ்க்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீடியோ போட்டுட்டு இருக்கேன் நேத்துலேருந்து இந்த வரையும். இதில் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, சரிங்களா? ஸோ எப்படி கொஷின் அட்டன் பண்ணணும், எந்தெந்த கொஷின்ஸ்லாம் படிச்சிங்க அப்படின்னா சென்டம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், பாஸ் ஆகிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 50 மார்க்ஸ்க்கு நம்ம 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ கொஷின் பேப்பரில் இருக்க கண்டென்ட்டில் அந்த 5 மார்க் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் 8 மார்க்ஸ் சொல்கிறேன். ஸோ செக்ஷன் 1ல் ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொஷின் கொடுத்துட்டு 2 கொஷின் எழுத சொல்கிறாங்க. ப்ரோஸ் பேராகிராஃபில் 29, 30, 31, 32 இது வந்து உங்களுக்கு 4ல் 2 எழுதணும். இதில் 10 மார்க்ஸ், ஒவ்வொரு கொஷனுக்கும் 5 மார்க்கு. அதே மாதிரி செக்ஷன் 2ல் போயமில் பார்த்தீங்கன்னா 4ல் 2 எழுதணும். 33, 34 வந்து போயம் பேராகிராஃப் கொடுக்குறாங்க. அடுத்தது 35 வந்து போயம் லிட்ரரி அப்ரிசியேஷன் கேட்குறாங்க. 36 போயம் பேராஃப்ரேஸ் கேட்குறாங்க. அடுத்து செக்ஷன் 3ல் 3ர்டில் சப்ளிமெண்ட்ரியில் 2 கொடுத்துட்டு அதில் 1 நீங்கள் எழுதணும். 37ல் கோக்ரண்ட் ஆர்டரும், 38ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த கொஷின் பேஸ்ட் ஆன் தி பேசேஜ், ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கடுத்தது 4th சப்டிவிஷனில் 39 வந்து அட்வர்டைஸ்மெண்ட், 40 லெட்டர் ரைட்டிங், 41 வந்து நோட்டீஸ் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், டிராஃப்ட் ஸ்பீச் இதெல்லாம் கொடுக்குறாங்க. 42ல் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், 43ல் நோட்ஸ் ஆர் சம்மரி ரைட்டிங், 44ல் ஸ்பாட் அண்ட் கரெக்ட் த எரர்ஸ். செக்ஷன் 5ல் மெமரி போயம் கேட்குறாங்க கம்பல்சரி, அது 45. ஓகே, ஸோ இதில் எப்படி நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த 5 மார்க்ஸில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் 8 மார்க்ஸ்க்கு சொல்கிறேன். 29லேருந்து 32க்குள்ளே இந்த ப்ரோஸ் பேராகிராஃபில் உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரோஸ்லேருந்து வந்து 4 பேராகிராஃப் கேட்குறாங்க. ஸோ அந்த 4 பேராகிராஃபில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூனிட் 1 பேராகிராஃப், யூனிட் 3 பேராகிராஃப், யூனிட் 4 பேராகிராஃப், யூனிட் 5. ஸோ யூனிட் 1, 3, 4, 5ல் இருக்கிற ப்ரோஸ் பேராகிராஃப் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 பேராகிராஃப் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு 3 யூனிட், அதாவது யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இதை ரெடி ஆகிடுங்க. அப்போ அதில் இருந்து நீங்கள் 1 எழுத முடியும். நல்லா புரிஞ்சுதுங்களா? எனி 4 படிக்கணும் அப்படின்னா 1, 3, 4, 5 படிக்கணும். இல்லை எனக்கு ஒரு ப்ரோஸ் அட்டன் பண்ணாவே பெரிய விஷயம் ஸ்லோ லேர்னராக இருக்கவங்க ஃபீல் பண்ணுறீங்கன்னா 1, 2, 3 படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதில் ஈஸியாக வந்து 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது செக்ஷன் 2ல் போயமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 33, 34, 35, 36 போயம் பேராகிராஃபில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போயமில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 3 போயம் நீங்கள் பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இந்த 3 படிச்சிட்டிங்க அப்படின்னாவே ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இல்லை எனக்கு சென்டம் வேணும்னு நினைக்கிறவங்க யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 5 படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 4லேருந்து 2 வர்றதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் ஈஸியாக 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு பேரா தான் தெரியுது, நான் வந்து போயம் லிட்ரரி அப்ரிசியேஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அலிக்டேஷன் வேர்டு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்டு இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். போயம் பேராஃப்ரேஸை முடிஞ்ச வரையும் அதை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அது ஃபுல்லாக கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் மார்க் கொடுப்பாங்க. ஸோ சாய்ஸில் நீங்கள் பேராகிராஃப் அட்டன் பண்ணுங்கள். அப்படி மிஸ் ஆச்சுன்னா போயம் லிட்ரரி அப்ரிசியேஷன் அட்டன் பண்ண பாருங்கள். ஈஸியாக 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து சப்ளிமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 37, 38 கொஷின் கேட்குறாங்க உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு கோக்ரண்ட் ஆர்டரும் ஆன்சர் த கொஷின் பேஸ்ட் ஆன் தி பேசேஜ் கேட்குறாங்க. ஸோ கோக்ரண்ட் ஆர்டர் அப்படின்றது நீங்கள் கரெக்டாக அந்த ஆர்டரில் நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஆன்சர் த கொஷின் பேஸ்ட் ஆன் த பேசேஜ், ஒரு பத்தி கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஈஸியாக இதை அட்டன் பண்ண முடியும் உங்களால். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் 38 அட்டன் பண்ணுறது பெட்டர் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அடுத்து 39 to 44
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 கொஷின் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கேட்குறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸ்கில் பேஸ்டு கொஷின்ஸ் இதெல்லாமே. அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இதில் சாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ, ஆஃபர், சேல், டிஸ்கவுண்ட் இந்த மாதிரியான வேர்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கேபிட்டல் லெட்டரில் போல்டாக நீங்கள் வரையக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அதை நல்லா பிரைட்டாக தெரிகிற மாதிரி எழுதுங்க. அதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. கொஷினில் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது அட்ரஸ் கொடுத்துருந்தாலோ இல்லை இமெயில் அட்ரஸ் கொடுத்துருந்தாலோ இணையதளம் மின்னஞ்சல் அட்ரஸ் கொடுத்துருந்தாலோ அதை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாலும் அதுக்கும் உங்களுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு பிக்சர் வரைஞ்சி அதில் நீங்கள் காமிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 1 மார்க் கொடுக்குறாங்க. அது போக நீங்கள் எந்த பிராண்டை பற்றி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த பிராண்டோட ஹெட்டிங், அதாவது அந்த வியாபாரம் அந்த கம்பெனியோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும், அதுக்கு ஒரு 1 மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்டர் போட்டு ஒரு பேஜில் டிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பார்டருக்கே உங்களுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 5 மார்க்ஸ் அப்படின்றது ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கா உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து சாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துக்கோங்க, இவங்க எப்படி மார்க் கொடுக்குறாங்க என்ன ஏதுன்னு பாருங்கள். இதில் பாருங்கள், அந்த டெக்ஸ்ட் புக்குக்கு ஒரு 1 மார்க்கு, அவுட்லைக்குன்னு ஒரு 1 மார்க்கு, டைட்டிலுக்கு ஒரு 1 மார்க்கு, சரிங்களா? அதுக்கடுத்தது டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு 1 மார்க்கு, அதுக்கடுத்தது அட்ரஸ்க்கு ஒரு 1 மார்க்கு, கேப்ஷனுக்கு ஒரு 1 மார்க். இதெல்லாமே இந்த கொஷின்ஸ்லேருந்தே அப்படியே கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி மார்க் அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது பிடிஏ கொஷின் பேப்பர், இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். பேஜ் நம்பர் மட்டும் வீடியோவில் என்ன பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அந்த பேஜ் நம்பரில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்தது தான், டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்கில் கேட்டது எல்லாமே இருக்குது. அடுத்து லெட்டர் ரைட்டிங். இந்த லெட்டர் ரைட்டிங்கில் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒழுங்காக நல்லா பார்த்துக்கோங்க. அந்த லெட்டரில் யாருக்கு எதை வேண்டி கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்றத கொஷின்ஸை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் சென்டென்ஸாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபார்மட் பார்த்துக்கோங்க. ஒரு லெட்டரோட ஃபார்மட்னா ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஃப்ரம் சென்டர் அட்ரஸ் இருக்கணும். சரிங்களா? ஃப்ரம் அட்ரஸ் இருக்கணும். அதுக்கடுத்தது டேட் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தது ரிசீவர் அட்ரஸ் 2ல் ரிசீவர் அட்ரஸ் கொடுத்துருக்கணும். அதுக்கடுத்தது சால்ச்சுவேஷன் இருக்கணும். சால்ச்சுவேஷன் அப்படின்னா ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேடம் சொல்கிறோம் இல்லையா, அது கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், எதுக்காக வேண்டி இந்த லெட்டர் நீங்கள் எழுதுறீங்க, ரெக்வஸ்ட் ஃபார் ஏ போனஃபைட் சர்டிஃபிகேட் ரிகார்டிங், என்ன ரீசன், சரிங்களா? அதுக்காக நம்ம அந்த சப்ஜெக்ட். அதுக்கடுத்து பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன்னா தேங்க்யூ, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் லவ்விங்லி இதெல்லாம் எழுதுகிறோம் இல்லையா, அதுதான் சப்ஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் சூப்பர்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாக்கா உங்களுக்கு அட்ரஸ் ஆன் தி என்வலப். ஓகே, ஸோ யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களோட அட்ரஸ், இதுக்கு எல்லாமே உங்களுக்கு மார்க்ஸ் உண்டு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் உண்டு. அதே மாதிரி இன்ஃபார்மல் லெட்டர், பர்சனல் லெட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் உங்களுக்கு டேட்டு, அதே மாதிரி சால்ச்சுவேஷன் மை டியர் அப்படின்னு கொடுத்துருக்கணும். அடுத்து பாடி ஆஃப் த லெட்டர், அதுக்கப்புறம் கன்வே மை ரிகார்ட்ஸ் டு ஆல்னு கொடுத்துருக்கணும். அடுத்தடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் யுவர்ஸ் லவ்விங்லி, அடுத்து சூப்பர்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா அட்ரஸ் ஆன் தி என்வலப். இது எல்லாமே உங்களுக்கு பர்சனல் லெட்டரில் கொடுத்துருக்கணும். சரிங்களா? எக்ஸ்பெக்டட் மார்க்கிங் ஸ்கீம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் லெட்டராக இருக்குன்னா ஃப்ரம்முக்கும் 2க்கும் 1 மார்க் கொடுக்குறாங்க. டேட்டுக்கும் சால்ச்சுவேஷனுக்கும் சப்ஜெக்ட்க்கும் 1 மார்க்கு, பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்கு, சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு 1 மார்க்கு. இது ஃபார்மல் லெட்டருக்கு. அது இன்ஃபார்மல் லெட்டர், அதாவது பர்சனல் லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டுக்கு ஒரு 1/2 மார்க்கு, சால்ச்சுவேஷனுக்கு ஒரு 1/2 மார்க்கு, பாடி ஆஃப் த லெட்டர் அண்ட் க்ளோசிங்க்கு 3 மார்க்கு, சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ஷனுக்கு 1 மார்க்கு. ஸோ அழகாக இந்த லெட்டர் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னா கூட உங்கள் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நீங்கள் அந்த ஃப்ரம் டு சப்ஜெக்ட் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அட்ரஸ் ஆன் தி என்வலப் இதெல்லாம் கொடுத்து டேட் போட்டு அழகாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக 5க்கு 3 கன்ஃபார்ம் எடுத்துடலாம். உங்களுக்கு மெசேஜே தெரியல சார், உங்களுக்கு பாடி ஆஃப் த லெட்டரே தெரியலனா கூட நீங்கள் 3 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இதெல்லாம் பாருங்கள், கவர்மெண்ட் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்ட லெட்டர் ஆஃப் ஆர்டரிங் திங்ஸ் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதே தான், ஆனால் ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கேட்டதுமே. சரிங்களா? இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் பிடிஎஃப்பை கொடுக்குறேன்.
பிடிஎஃப்ல நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. கம்ப்ளைனிங் லெட்டர்ஸ் இது எல்லாமே பாருங்கள். இதில் இருந்து கண்டிப்பாக இதை மட்டும் படித்தாவே போதும், நீங்கள் அழகாக லெட்டரில் 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ தைரியமாக படிங்க. இது எல்லாமே உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது தான் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக அப்படின்றது ரேர் தான். மேக்ஸிமம் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்லேருந்து தான் கேட்குறாங்களே. இங்கிலீஷை பொறுத்த வரையும் ஸ்டேட் போர்டில் நமக்கு டெக்ஸ்ட் புக்கை ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். சரிங்களா? சிபிஎஸ்சியில் தான் நம்ம ஓனாக எழுதுறதெல்லாம் நிறைய வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சிலபஸில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். அடுத்து நோட்டீஸ் ரைட்டிங் பார்த்துக்கோங்க. நோட்டீஸ் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி என்ன பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஃபார்மேட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நோட்டீஸ், அதுக்கடுத்து அது ஸ்கூல் என்ன அப்படின்றது இருக்கணும். அப்புறம் என்ன அந்த ஃபங்க்ஷன், அதாவது என்ன நிகழ்ச்சி அப்படின்றது எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் டேட்டு மந்த் எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன மெசேஜோ அதை கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து யார் இன்சார்ஜர், எஸ்பிஎல்லா என்ன ஏது அப்படின்றத அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதுதான் வந்து சாம்பிள் நோட்டீஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்படி இதுக்கு மார்க் அலகேட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த நோட்டீஸ் படி ஹெட்டிங்கில் நோட்டீஸ் போட்டு அந்த ஸ்கூலோட நேம் போட்டு என்ன டே, வேர்ல்டு எல்டர்ஸ் டே போட்டிருக்காங்களே அதுக்கு ஒரு 1 மார்க். அதுக்கப்புறம் அந்த சென்டரில் அந்த மெசேஜுக்கு, அந்த பாடி ஆஃப் த மெசேஜுக்கு ஒரு 3 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. லாஸ்ட்டில் யார் அது எஸ்பிஎல்லோட நேமா இல்லை யார் இதை நோட்டீஸ் கொடுக்குறாங்க அவங்களோட நேம் எழுதுன்னா அதுக்கு வந்து 1 மார்க் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த நோட்டீஸுமே வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது தான். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிறது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டது ப்ளஸ் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது எல்லாமே இருக்குது. இதே மாதிரி ரிப்போர்ட் ரைட்டிங்கும் இதில் இருக்குது. ஸோ டைட்டில் ஆஃப் த ரிப்போர்ட்டு, ரிப்போர்ட் ரைட்டர்ஸ் நேமு, நேம் ஆஃப் த ஈவெண்ட் என்ன, டே அண்ட் டைம் ஆஃப் த ஈவெண்ட்டு, அடுத்து வென்யூ ஆஃப் த ஈவெண்ட்டு, பர்பஸ் ஆஃப் த ஈவெண்ட்டு, சீஃப் கெஸ்ட்டோட அவங்களோட நேம் யாருன்றது, டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஈவெண்ட், இட்ஸ் இம்பேக்ட், அதெல்லாம் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்குமே வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே மார்க் கொடுத்துட்றாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட் ரைட்டிங். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது தான், எக்ஸாம்ஸில் கேட்டதும். சரிங்களா? அதுக்கடுத்து டிராஃப்ட் ஸ்பீச். இது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குட் மார்னிங், குட் ஈவினிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிராஃப்ட் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட்டுக்கே அப்படியே வந்து உங்களுக்கு மார்க் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ ஓப்பனிங்க்கு ஒரு 1 மார்க் கொடுக்குறாங்க, அந்த ஸ்பீச்சுக்கு ஒரு 3 மார்க்ஸ், அதுக்கப்புறம் எண்டிங்க்கு வந்து ஒரு 1 மார்க் கொடுக்குறாங்க. இதுவுமே உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எது வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு 5 சென்டென்ஸ் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு குறைந்தபட்சம் மார்க் வாங்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் பிக்சர் இஸ் அபவுட் அப்படின்னு எழுதுங்க. திஸ் பிக்சர் கண்டென்ட் மெனி ஐடியாஸ், ஐ லைக் திஸ் பிக்சர், இட் இஸ் மீனிங்ஃபுல், இட் இஸ் வெரி நேச்சுரல் அப்படின்றது, ஐ சி டேஷ் இந்த பிக்சர், இதெல்லாம் நீங்கள் அந்த பிக்சரை பார்த்து நீங்கள் எழுதலாம். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கோமாங்க பிக்சர். திஸ் பிக்சர் ஷோஸ் எ ஹெவி ஃப்ளட் இன் எ சிட்டி. நான் தமிழ் மீடியம் படிக்கிறேன், எனக்கு இங்கிலீஷில் எனக்கு எழுத தெரியாது அப்படின்றவங்க மேலே கொடுத்துருக்கு இல்லையா, அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பார்ட் 5 மார்க்ஸில். அடுத்து நோட்ஸ் ஆர் சம்மரி ரைட்டிங். சம்மரி ரைட்டிங்கில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் ரைட்டிங் அப்படின்னா 3ல் ஒரு பகுதி சம்மரியாக சுருக்கி நீங்கள் எழுதணும். அதே சம்மரி ரைட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா ரஃப் காப்பி, டிராஃப்ட் காப்பி. சரிங்களா? ரஃப் காப்பிக்கு எழுதிட்டு அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிராஃப்ட் காப்பி எழுதணும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் மேக்கிங்க்கு டிப்ஸ் இது. அதுக்கடுத்து சம்மரி ரைட்டிங் டிப்ஸு. ஸோ என்ன பேசேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அப்புறம் ரஃப் காப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது மேலேருந்து கீழ்ப்பக்கமாக அதை வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைனில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க, அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃபேர் காப்பின்ட்டு ஒரு 150 வேர்ட்ஸ் போல் எழுதுங்க. அதில் வந்து ஃபேர் காப்பியில் வந்து ஒரு 50 வேர்டு வந்து ரஃப் காப்பிலேருந்து ஷார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 50 வேர்ட்ஸை நீங்கள் எழுதணும் ஃபேர் காப்பியில். ஸோ வேர்ட்ஸ் கிவன் இன் பேசேஜ் 120, வேர்ட்ஸ் ரைட் இன் மை சம்மரி 40, இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் மாடல் பார்த்துக்கோங்க. நோட்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க, சம்மரி ரைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு வந்து சம்மரி ரைட்டிங் அட்டன் பண்ணுறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு ரஃப் காப்பிக்கு ஒரு ஹெட்டிங் போட்டு ரஃப் காப்பி எழுதுனீங்கன்னா அதுக்கு 2 மார்க்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. அடுத்தது ஃபேர் காப்பிக்கும் அதே ஹெட்டிங்கை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு கீழே வேர்ட்ஸோட பேசேஜ், அது வேர்ட்ஸ் இன் சம்மரி இதை எழுதிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 2 மார்க்ஸ், டைட்டிலுக்கு ஒரு 1 மார்க் கொடுத்துறாங்க. ஈஸியாக சம்மரியில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு கேட்டது. ஸோ அடுத்து என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருவோம்.
இது எல்லாமே உங்களுக்கு சம்மரி ரைட்டிங்கில். ஓகே, நிறைய நோட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டது, எக்ஸாம்ஸில் கேட்டது மட்டும்தான். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். 10th நீங்கள் வந்து இங்கிலீஷில் சென்டம் எடுக்கிறதுக்காக நான் நிறைய நோட்ஸ் கொடுத்துருக்கேன். எல்லா நோட்ஸும் ஒரே வீடியோவில் போட்டால் வீடியோ வந்து 1 hourனா கூட பத்தாது. அதனால தான் உங்களுக்கு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது ஸ்பாட் அண்ட் எரர், இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பாட் தி எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மெனி, பீப்புள், ப்ளூரல் இது மாதிரி கொடுத்துருந்தா அதோட வெர்புடன் எஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? இது தெரிஞ்சால் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், தெரியலன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்டது. ஸோ இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதும் இதில் இருக்குது. அதுக்கடுத்தது மெமரி போயம் 45 பார்த்தீங்கன்னா மெமரி போயம் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். இதில் இம்பார்ட்டன்ட் கேட்குறீங்க, மெமரியில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அடுத்து மெயினான பார்ட்டு 8 மார்க்ஸ்க்கு வந்தாச்சு. எப்படி 16 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப் த ஹின்ஸாக கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ ஒரு துணைப்பாடத்துலேருந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம ஒரு 150 வேர்ட்ஸாவது நம்ம எழுதணும். அதில் கண்டிப்பாக வந்து 2 கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. சரிங்களா? அதில் நம்ம வந்து ஒரு கொஷின் அட்டன் பண்ண முடியும். அதில் வந்து எப்படி மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க அந்த ஹிண்ட்ல இருந்து ஒரு ஹெட்டிங்க்கு அதாவது டைட்டில் கொடுக்குறோம், ஒரு தலைப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 1 மார்க் கொடுக்குறாங்க. அப்புறம் பேராகிராஃப் அந்த கண்டென்ட்டுக்கு 6 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே நம்ம மாரல் வந்து ஒரு 1 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ ஈஸியாக நம்ம 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து எப்படி 8 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரையும் சப்ளிமெண்ட்ரி ரீடரில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 4 படிச்சுட்டு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு டாப்பராக இருக்கவங்க ஃபஸ்ட்டு 5 நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லை நான் 1 தானே அட்டன் பண்ணணும் ஓகே அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4, 1, 2, 3, 4 இந்த ஃபஸ்ட்டு 4 நல்லா படிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 4லேருந்து மேக்ஸிமம் வந்துடும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 4 படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 3 படிக்க பாருங்கள். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் ஸ்டோரி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்லோ லேர்னர் ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொடுத்துருக்க அந்த ஹிண்ட்டை வச்சு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை வச்சு அட்டன் பண்ணி எழுதிடலாம். புரியுதுங்களா? ஸோ ஸ்டோரியை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே பாருங்கள், எந்த யூனிட் நம்ம வரும் அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ண முடியாது. ஸோ எப்படி வேணால் மாற்றி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 4 யூனிட் பக்காவாக ரெடி ஆகிருக்கிறது ரொம்ப பெட்டர். என்னை பொறுத்த வரையும் என் பர்சனல் அட்வைஸ். 27 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு டாப்பராக இருக்கவங்க ஃபஸ்ட்டு 4 யூனிட் பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதில் 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், போயம் காம்ப்ரிஹென்ஷன், இதில் என்ன செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின் ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதில் வந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த பேசேஜோட கொஷின்ஸில் அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த பேசேஜ்லேயே இருக்கும். ஸோ அதில் இருந்தே நம்ம எழுதிட முடியும். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்டது தான். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அந்த பேசேஜில் என்ன இருக்குது அதை படித்தாவே போதும். அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஒன் இதில் ஆப்ஷனில் இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயம் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த போயம் காம்ப்ரிஹென்ஷனை ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து அந்த பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். போயம் காம்ப்ரிஹென்ஷனில் நீங்கள் ஓனாலாம் எழுதுனா மார்க் கிடைக்காது. இந்த மாதிரி போயம் கொடுத்துருவாங்க, அந்த போயம்லேருந்து கொஷின் கேட்பாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த போயம்லேருந்து உங்களால் அந்த கொஷின்ஸ் எப்படி அட்டன் பண்ண முடியும்? ஸோ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. என்ன கேட்டிங்கன்னா என் அனுபவத்தில் இந்த மாதிரி பேசேஜோட கொஷின் ஆன்சர்ஸை நம்ம அட்டன் பண்ணுறது பெட்டர். ஓகே? ஸோ இதில் இருந்து ஈஸியாக நம்ம 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா 5 மார்க்ஸாக இருக்கட்டும், 8 மார்க்ஸாக இருக்கட்டும், அழகாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது டிப்ஸ் டு ஸ்கோர் மினிமம் மார்க்ஸ். மினிமம் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து மார்னிங் ஒரு வீடியோ போட்டேன், அதை போய் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரோட் மேப் வேணுன்றவங்க ரோட் மேப்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதிலேயே கூட ரோட் மேப்பை கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வீடியோ லென்த்தியாக போகுது. இல்லை இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு ரோட் மேப் இருக்குது, வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து கொஷின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போடலாமா இல்லை மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.